பிரைஸ் த லார்டு. இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன அன்னைக்கு வசனத்தை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே நீ எதைக்கே நான் ஒன்று கொடுப்பேன். ஓகேவா? இன்னைக்கு செம்ம கட்டி கொசு. எனக்கு 5 மணிக்கு எழுப்பிட்டேன். 5 மணிக்கு எழுப்பினேன் பார்த்தீங்கன்னா ஜப்பு பண்ணேன். அதிகாலையில் ஜப்பு பண்ணும். ஓகேவா? ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். நானே இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகாலையில் ஜப்பு பண்ணுறது ஏன்னு கேட்டால், அதிகாலையில் நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இருதயத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்காது. நம்ம மூளை வந்து எதையுமே யோசிக்காது, நாளைய பற்றி யோசிக்காது. அப்போ விடிய காலையில் ஒரு 5 மணி, ஒரு 4 மணி, ஒரு 5:30 மணி அந்த டைம் வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு தேவனுக்குள்ளாக ஜெபிக்க தோணிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு இருக்க அந்த கனெக்ஷன் வந்து செட் ஆயிரும். ஓகேவா? இப்போ அதுக்கு தான் சேசவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணேன். நம்மளோட ஷெட்யூல் ஒன்று போட்டு வச்சுக்கணும். அதிகாலையில் ஏசப்பா நீங்கள் என்ன எழுப்புங்க. நான் என்னால் எழும்ப முடியலைனாலும் நீங்கள் வந்து என்னை எழுப்புங்க ஏசப்பா. எப்படியாச்சும் எழுப்பிடுவார். ஓகேவா? அது கட்டாயம் நடக்கும். அதிகாலையில் நம்ம வந்து அவரோட கனெக்ஷனை இன்னொன்று உறுதிப்படுத்தணும். அதாவது சாத்தான் பிசாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வாட்டி வதைக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் ட்ரையோட ஒரு 5 மணி 4 மணி அந்த டைமில் வந்துச்சு நம்ம எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சும்மா ஒரு சின்னதாக தூக்கத்தை போட்டுக்கலாம். ஓகேவா? எந்திரிச்சு ஜெபம் பண்ணுனா டக்குன்னு நம்மளுக்கும் ஏசப்பாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து படாசுன்னு செட் ஆயிரும். அப்போ நம்ம கேட்க முன்னுக்கே ஏசப்பா எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம ஜெபத்தை கேட்குற டைமில் அதிகாலையில் கேட்குறது எதுவுமே வந்து நம்மளுக்கு விட்டு கொடுக்கப்படாது, எல்லாமே கொடுக்கப்படும். ஓகேவா? அதனால அதிகாலையில் வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகுவோம். கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே பழகுங்க. ஓகேவா? நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸில் இருக்குது. எல்லாமே ஏசப்பா செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும். அது அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறான்னு யாருமே பேச்சை கேட்காதீங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை பற்றி மட்டும் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ மச்.